Audio Jungle. Audio Jungle. Audio Jungle.
வந்து கொஞ்சம் காலமாக நான் பண்ணுறேன். நான் வந்து என் கணவர் என்னை அதிகமாக நேசிக்கணும், என் பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கணும், என் ஃப்ரெண்டு அதிகமாக என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அன்பை எதிர்பார்த்து நின்றேன். அப்போது ஒரு நாள் யோசித்தேன், ஏசப்பா நான் வந்து மனுஷனுடைய அன்பை தேடுறேன்னா இல்லை உங்கள் அன்பை தேடுறேன்னா எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரேயரில் உட்காந்து நான் பயங்கரமாக ஏசப்பா கிட்ட அழுதேன். ஏசப்பா நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா? என்கிட்ட உங்கள் அன்பு இல்லையா? நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? என்னை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இல்லை ஏசப்பா, எனக்கு நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்னோடு கூட பேசுங்க ஏசப்பான்ட்டு நான் ரொம்ப அழுது ஜெபிச்சேன். அப்போது போன வாரத்தில் பெண்கள் கூடுகையில் வந்து சிஸ்டர் பாட்டு பாடினாங்க ஆராதிக்கிற வேலையில். அந்த பாட்டு வந்து மறந்தீரோ என்று சொல்லி நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி நீர் என்னை அணைத்தீரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடும்போது அப்போ சிஸ்டர் அந்த பாட்டை நிறுத்தி சொன்னாங்க, மறந்துட்டீங்களேன்னு சொல்லி நினைக்கிற அந்த சூழ்நிலை மாற கர்த்தர் நம்மளை அணைக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில கர்த்தர் என்னோடு கூட சிஸ்டர் கொண்டு என்னோடு கூட பேசினார். நான் மறக்கல, நான் உன்னை அணைச்சி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தைக்கான கர்த்தரை சோதரிக்கிறேன். மனுஷனுடைய அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆனால் நான் தேவனுடைய அன்பை வந்து விரும்ப வாஞ்சிக்காதவளா இருந்தேன். ஆனால் நான் ஏசப்பா கிட்ட கேட்ட போது ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை உணர்த்து, நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டெய்லி ஐயா போடுற அந்த மெசேஜில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் தாவீது இப்படியா சொல்கிறாங்க. அப்படியே சண்டே மெசேஜில் கூட நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி அவரில் அன்பு கூர்ந்து ஜபம் பண்ணாங்க. அப்பொழுது அவங்க வேண்டுதல் ராஜாவிடத்தில் கேட்கப்படுதுன்னு சொல்றோம். அப்படி என்னுடைய அன்பு யாரை குறிச்சு இருக்கணும்? மனுஷங்களை குறிச்சு இருக்கணுமா ஏசப்பா, இல்லை உங்களை குறிச்சு இருக்கணுமா? என்னுடைய அன்பு உங்களை குறிச்சு மட்டும்தான் இருக்கணும். நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நான் உங்களை நேசிப்பேன் ஏசப்பா, உங்களுக்காக நான் ஜீவிப்பேன் ஏசப்பான்னு சொல்லி நான் என்னை அர்ப்பணிச்சேன். கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடிய இருந்து எனக்கு வேணும். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். கர்த்தர் நம்ம மீது சாட்சி செய்யும். ஒவ்வொருவரும் சாட்சி பிரகாரம் நம்ம எதை கற்றுக்கொள்றோம்னு சொன்னால், நம்ம மனுஷங்களை அதிகமாக நேசிக்காதபடி மனுஷனுடைய அன்பை எதிர்பார்க்கிறபடிக்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் சொன்னால், தேவனுடைய அன்பை நம்ம எதிர்பார்ப்போம் சொன்னால் கர்த்தர் நிச்சயமா நம்மளோட நிச்சயம் பேசுவார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோட பேசும்படியாக வாலிபர் கூட்டத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். 20:21 இதுல வந்து வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வாலிபருக்கு எது அலங்காரமா இருக்குன்னு சொன்னா அவரோட பராக்கிரமம் தான் அவங்களுக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 49:24 இல்ல பராக்கிரமம் கையில் இருந்து பராக்கிரமம் கையில் இருந்து என்ன கொள்ளை பொருள் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம பராக்கிரமம் உள்ளவளா இருப்போம்னு சொன்னா நம்மளிடத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, சத்து ஒன்றையும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட்டத்தில் வந்திருக்கிறோம், நம்ம ஒரு பராக்கிரமம் உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் பாக்குறோம். பராக்கிரமமா இருக்கிறோமா என்று சொல்லி நினைச்சிடும் பாக்குறோம். நம்ம பராக்கிரமம் இருக்குமா இருக்கோம்னு சொன்னா கொள்ளை பொருளை ஒருவரை நினைச்ச முடியாது, நம்ம கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இதுல இந்த நாளிலும் ஒரு வாலிபரை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது கிதியோனை குறித்து பார்க்கலாம். கிதியோனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16 வரை வசனங்கள் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:12 முதல் 16 வரை வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார்.
அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்போது பாருங்க, இதுல கிதியோனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இதுல கிதியோன் சொன்னா அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு சொன்னா, இஸ்ரவேலை எதிரால ரட்சிப்பேன், இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டாரில் நான் எல்லாரும் சிறியவன். அப்போ வந்து இந்த கிதியோன் மிகவும் சிறியவனா இருக்கிறான். அவன் தகப்பன் வீட்டுல மிகவும் எளிமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறான் இந்த கிதியோன். இவரை குறிச்சு அவன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ இந்த நாளிலும் நம்ம பராக்கிரமமா இருக்கிறதுக்கு நம்முடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பெரிய காட்டசாட்டமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பராக்கிரமம் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த பராக்கிரமம். வசனம் சொல்றது, சங்கீதம் 60 அதிகாரம் 12 வசனத்துல, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம பராக்கிரமம் செய்வது நம்முடைய தலைமையினாலேயோ நம்முடைய பலத்தினால் அல்ல, நம் தேவனால தான் பராக்கிரமம் செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அதே இதுல சங்கீதம் 118:15 கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பராக்கிரமம் செய்யக்கூடியது என்னன்னு சொன்னா கர்த்தர் தான் நம்ம இடத்துல இருந்து பராக்கிரமம் செய்ய முடியும். இதுல கிதியோன் அவனோட குடும்பம் எளிமையானது, அவன் சிறியவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில பராக்கிரமம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய கரம் நம்ம இடத்துல இருக்கணும், கர்த்தர் வலதுகரம் நம்ம இடத்துல இருக்கணும், கர்த்தர் நம்மோடு இருப்பான்னு சொன்னா நினைச்சலாம் பராக்கிரமம் செய்யலாம் சொல்லி பார்க்கிறோம். தாவீது ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். அதே போல 1 சாமுவேல் 9 அதிகாரம் 1 வசனத்துல வாசிங்க. 1 சாமுவேல் 9:1 பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார். அப்போது பாருங்க, பென்யமீன் கோத்திரத்துல அந்த கீசின் குடும்பத்துல ஒரு மகா பராக்கிரமசாலியாரி சவுல். அப்போ சவுல் பாருங்க ஒரு பராக்கிரமசாலியா தான் இருக்கிறார். சவுல் அவர் ராஜாவா இருக்கும்போது பயங்கர ஒரு பராக்கிரமசாலி. ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க 2 சாமுவேல் 1 அதிகாரம் 19 வாசிங்க. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தலங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இதுல பராக்கிரமசாலி விழுந்து போனாங்க. 27 வசனம் வாசிங்க. 27 பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினான். அப்போ இதுல எந்த சமயத்துல தாவீது பாடுற பாட்டுன்னு சொன்னா, அந்த சவுல் என்ன செய்யறான், போச்சு போறான். சவுல என்ன செய்யறாங்க, முறியடிச்சுறாங்க வெளிச்சேரி. அப்போ அந்த தாவீது பாடுற பாட்டு தான் பராக்கிரமசாலியை விழுந்து போனார்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சவுல் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா தான் இருக்கிறான். அவனை விட்டு கர்த்தர் போன உடனே அவனோட பராக்கிரமம் அவன்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பராக்கிரமம் நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னாதான் நம்ம இடத்துல இந்த பராக்கிரமத்தை நம்ம விளங்க பண்ண முடியும். ஒருவர் நம்ம கையில இருந்து கொள்ளை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த பராக்கிரமசாலியா நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம இடத்துல என்ன செய்யணும், கர்த்தர் இருக்கணும். அப்போதான் நம்ம பராக்கிரமசாலியா இருக்க முடியும்னு சொல்லி இதுல பாக்குறோம். பாருங்க, இந்த மீதியான அந்த கிதியோன் பாருங்க, கிதியோன் அவன் ஆலயம் சமீபமா என்ன செய்யறானா, இந்த கோதுமையை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் அடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்போ அவன் என்னன்னு சொன்னா ஆலயம் சமீபமான்னு சொன்னா அது திராட்சை ரசங்கள் பிடிக்கிற அந்த ஆலயம் சமீபமா. ஏன்னு சொன்னா அவன் பயந்து போய் மீதியானிகளுக்கு பயந்து என்ன செய்யறான், அந்த இடத்துல போய் கோதுமையை அடிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னு சொன்னா மீதியானிகள் எப்படி வருவாங்கன்னு சொன்னா வெட்டுக்கிளிகளை போல வருவாங்களாம். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்களாம், மாறிட்டு போயிடுவாங்களாம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வளர்ந்து வர நாட்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தரை விட்டு விலகுனதுனால அவங்களை என்ன மீதியானிகள் கையில தேவன் நினைச்சாரு ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப சத்ருவின் கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவங்க அந்த சத்ருக்கு என்ன செய்றாங்க, இந்த மீதியானிகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றாங்க, கொள்ளை கொண்டு போறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த கிதியோன் என்ன செய்யறான்னு சொன்னா அவனோட ஆலயம் சமீபமா பயந்து போய் என்ன செய்யறான், கோதுமையை அடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த கோதுமை கொஞ்சமா இருக்கிற அந்த கோதுமை என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த சத்து வாரிட்டு போயிடக் கூடாதுன்னு சொல்லி பயந்து போய் அவன் ஆலயம் சமீபமா அடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பாகால்களை வச்சு வணங்குறாங்களாம். அவங்க பாகால்களை வச்சு வணங்குனதுனாலதான் அந்த கர்த்தர் என்ன செஞ்சான்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மீதியான கையில ஒப்பு கொடுத்தாரு சொல்லி நம்ம பாக்குறோம். நியாயாதிபதிகள் 6:20 கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை
மாலையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகானின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகில் இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு பாருங்க, அவங்க என்ன செய்றாங்க, அவங்க வந்து பாகாலை வழிபடுறாங்க, தோப்பு உட்கிறவங்களும் வச்சிருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த கிதியோனின் தகப்பன் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா, அந்த பாகாலை வச்சு வணங்குறான், அந்த தோப்பு உட்கிறவங்களும் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கிதியோன் நினைச்சான். கிதியோன் வந்து அந்த இடத்துல எல்லாமே பாகாலை வச்சு வணங்கினா கூட கிதியோன் நினைச்சல அந்த பாகாலை வழிபடல. அதனாலதான் கர்த்தர் நினைச்சது அவனிடத்துல வந்து கர்த்தருடைய அவனிடத்துல வந்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லி சொன்னாரு. அப்ப இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நினைச்சலாம் பாகால்களை வழிபடுதுன்னு சொன்னா விக்கிரங்களை வழிபடுது, இன்னொரு உலக பிரகாரமான பாரம்பரியங்களை கை கொண்டு வருது. அடிப்படை நிலைமையில நம்ம குடும்பத்துல உள்ளவங்க செய்யறாங்கன்னு சொன்னா நான் அந்த கிதியோனை போல கிதியோன் நினைச்சான் அவனோட தகப்பனார் கூட சேர்ந்து என்ன செய்யல, அந்த பாகாலை என்ன செய்யல, அவன் வழிபடல, அவன் என்ன செய்யல, தனியா உட்கார்ந்து இருக்கிறான். அதனாலதான் தேவன் அவனிடத்துல வந்து பேசுறது நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தா கூட நம்ம ஒரு கிதியோனை போல இருக்கிறோம். ஒரு கிதியோனை போல கர்த்தருக்கு நம்ம எப்போ சொன்னா கிதியோன் என்ன செஞ்சான், தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு பிதாக்களுக்கு செய்த அந்த காரியங்களை நினைச்சுதான் அறிந்து அதையே சிந்திச்சு கொண்டிருந்தான். அப்போ செங்கடல கடந்து வரும்போது எகிப்தில இருந்து வரும்போது நம்முடைய பிதாக்களை என்ன செஞ்சாரு, கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு. அது போல இன்னைக்கு நம்ம நினைச்சு விடுவிக்க அவரால் முடியும். இன்னைக்கு ஏன் இந்த மீதியானவங்க நம்மளுக்கு வாரிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவதான் சிந்திச்சுட்டு இருந்தான். இந்த பாகங்கள் வழிபடுறது என்ன செய்யல, அவங்க வழிபடாததுனாலதான் கர்த்தர் அவங்களோட பேசினாரு. நம்முடைய குடும்பத்துல உள்ள மற்றவர்கள் என்ன காரியங்கள் செய்தா கூட நம்ம ஒரு கிதியோனை போல நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு வைராக்கியமா இருப்போம் சொன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வாரு, நீ பராக்கிரமசாலின்னு சொல்லி கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்வாரு. அது வந்து சொல்றாரு, கிதியோன் நினைக்கிறான் அந்த செங்கடல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் மீட்டுட்டு வந்தாங்க. அப்ப இன்னைக்கு கிதியோன் இந்த மீதியானவர்கள் வந்து ஏன் வாரிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு தான் சொல்றாரு. ஏன் கர்த்தர் கிதியோனோடு மட்டும் இருந்தாருன்னு சொன்னா அவன் என்ன செய்யல, அந்த பாகாலை வழிபடல, அந்த தோப்பு விக்கிரங்களை என்ன செய்யல, வழிபடலன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த ஜனங்கள் மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க பாகாலை வழிபட்டாங்க. கிதியோனுடைய தகப்பன் குடும்பமே என்ன செஞ்சுச்சு, பாகாலை வழிபட்டுச்சு, அவங்க தோப்பு கிழங்களை வச்சிருந்தாங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்க கூட இல்ல, மீதியானுக்கு கையில ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கும் கூட உங்களோட வாழ்க்கையில சத்ரு உங்களோட குடும்பத்துல போராடுகிறானா, சத்ருடைய கிரியை உங்களோட குடும்பத்துல கிரியை செய்தா நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களோட குடும்பத்துல உள்ளவங்க பாகால் அதாவது விக்கிரங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்களா, அல்லது உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்களா? அப்படி இருப்பாங்கன்னு சொன்னா சத்ரு நினைச்சமா எல்லாத்தையும் நினைச்சமா வாரிட்டு போனான். அதாவது சத்ரு எப்படி வருவாங்க தெரியுமா, வெட்டு கிளிகள் போல வருவாங்க, வெட்டு கிளிகள் போல படையெடுத்து வருவாங்க, வந்து ஒண்ணு மீதி இல்லாம எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளோட குடும்பத்திலயோ அல்லது இந்த வாழ்க்கையில பாக்கலாம், உங்க குடும்பத்துல சர்ச்சை தான் போறாங்க, எந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில தான் பாருங்க மீதியானவங்க வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போயிடாங்களாம். அதே போலதான் இன்னைக்கும் நீங்க பாக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வீட்டுல குடும்பத்துல சத்துருக்கள் வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போறாங்களா, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். நீங்க வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாகாலை வழிபடுறீங்களா, அல்லது அந்த உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களை செய்யறவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா எந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. செங்கடலை கடக்கணும்னு சொன்னா அதுக்குரிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அந்த என்ன இருக்கணும், அந்த திறமை அந்த தகுதி இருக்கணும். அதாவது நம்ம கர்த்தருக்கு நினைச்சு வைராக்கியமா இருக்கணும். அப்பதான் நினைச்ச முடியும், அதுல வந்து ஜெயம் வர முடியும். அப்ப பாருங்க இந்த கர்த்தர் சொல்றாரு, கிதியோனோட தான் சொல்றாரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிதியோனோடு கூட மட்டும்தான் கர்த்தர் இருந்தாரு. ஏன்னு சொன்னா அவன் அதை நினைச்சல வழிபடலன்னு சொல்லி பாக்குறோம். அது ரோகா காலத்திலேயே பாருங்க, அந்த நாட்கள்ல வாழ்ந்த எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன் மனமோட ஜீவி செய்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவங்களை பார்த்து வேதனை அடைஞ்சாருன்னு சொல்லி பாக்குறோம். அதனால அவங்களுக்கு ஒரு மனுஷன் யார் நீதிமானா இருந்தாங்க, நோவா வந்து நீதிமானா இருந்ததுனால கர்த்தர் அவளை மட்டும் என்ன செஞ்சாரு, விடுவிச்சு அந்த மனுஷ குலத்தை என்ன செஞ்சாரு, தேவன் காப்பாற்றினாருன்னு சொல்லி பாக்குறோம். எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, எல்லா மிருகம் எல்லாமே மற்றது எல்லாமே அழிஞ்சிட்டு, ஆனா எல்லாத்துலயும் ஒவ்வொரு சொல்லியை காப்பாற்றணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அது யாருன்னு சொன்னா நோவாவுடைய குடும்பம் மட்டும் அதுல மீதியா இருந்துச்சு. அது போல இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உலகத்துல கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து கர்த்தர் எல்லாருக்கும் வெகு சமீபமா இருக்குது. அப்போ நம்ம இந்த நாட்கள்ல சத்துருடைய கையில நம்ம பிடிபடாம இருக்கணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது பரலோகத்துக்கு நம்ம அவங்க கூட எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னா நம்முடைய குடும்பம் வந்து மீதியா இருக்கணும். அதாவது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லணும், கர்த்தர் உங்க கூட இருக்கிற
இருக்கிறாரு, உன் குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இந்த பாகால் வழிபடுதலை நம்ம என்ன விட்டு விலகணும். பாகால்னு சொன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபடுறது மட்டும் பாகால் கிடையாது. நம்ம இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது, பண ஆசை அல்லது இருதயத்துல என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை குறித்து பேசுற விஷயங்கள். நம்ம இருதயம் வந்து என்ன செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். நம்ம இருதயத்துல என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு இடம் கூடாது. உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்ம கவனமா இருப்போம்னு சொன்னா அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். கிளியா வந்து அதே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, தன்னுடைய இருதயத்துல வேற எதையுமே சிந்திக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து வரும்போது அவங்கள தேவன் விடுவிச்சாரு, இப்ப ஏன் மீதியை வாரிட்டு போறாங்க அப்படின்னு நான் அதை தான் சிந்திச்சேன். ஏன் இப்படி நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் வந்து அதை தான் சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க செய்யற அந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்பொழுது கர்த்தரே சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை அனுமதிச்சிரு, ஏன் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களுக்குள்ள இருப்பார் சொல்லி கர்த்தர் சொல்வாரு. அது மட்டும் இல்ல பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, முதலாவது நினைச்சு 25வது வசனத்துல அவர் தகப்பனுடைய வீட்டுல உள்ள அந்த பாகாலை நினைச்சணும், உடைக்கணும், அதை தகர்க்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யணும்னு சொன்னா நம்மளுடைய குடும்பத்திற்காக நீங்க ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், அல்லது ஏதாவது வியாதி உள்ளவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை சமாதானத்திற்காக நீங்க ஒருவேளை ஜெபிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா முதலாவது நம்ம செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா அந்த விக்கிரகங்களை உடைக்கணும், அந்த பாகால்களை தகர்த்து போடணும். அப்பதான் கர்த்தர் நினைச்சு உன்னை கிரியை செய்ய முடியும். கர்த்தர் விதியோட அதுதான் சொல்றாரு. 25வது வசனத்திற்கு வாசிங்க, 6வது அதிகாரம் 25வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. முதலாவது நீ என்ன செய்ய, உன் தகப்பன் வீட்டுல இருக்கிற அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு, அதன் அருகே இருக்கிற அந்த தோப்பு விக்கிரகத்தை வெட்டி போடு. முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம குடும்பத்துல காணப்படுகிற இந்த காரியங்களை என்ன செய்யணும், முதலாவது தகர்க்கணும், தகர்க்க வேண்டியதை தகர்க்கணும், வெட்டி போடக்கூடியதை வெட்டி போடணும். இப்படி இருக்கும்னு சொன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வாரு. அவன் ஃபர்ஸ்ட் அதை செய்தான், அதை செய்யறதுனால பாருங்க அந்த கிரியோட கர்த்தர் கரங்களில் எடுத்தாரு. அவன் என்ன செஞ்சா, அவன் மூலமா அவங்க என்ன செஞ்சாங்க, மீதியான இடத்துல போய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக மீதியான இடத்துல கர்த்தர் யுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்மளே கர்த்தர் கரங்கள் எடுக்கணும், நம்முடைய சபம் கேட்கப்படணும், நம்மளும் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்க அதை விரும்புகிறீங்களா? விரும்புகிறீங்கன்னு சொன்னா முதலாவது நம்ம நினைச்சணும், தகர்க்க வேண்டியதை தகர்க்கணும், உடைக்க வேண்டியதை நினைச்சணும் உடைக்கணும், வெட்டி போடுறது வெட்டி போடணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்முடைய குடும்பம் நினைச்ச முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்முடைய குடும்பத்துல வரக்கூடிய சத்துருவின் கிரிகளை நினைச்ச முடியும், நம்ம அழிக்க முடியும். இப்படி நம்ம இருப்போம் சொன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு சொல்லிட்டு நாமளும் அவங்களோட கூட பாகாலை வழிபட்டு அவங்களுக்கு போல உள்ள பாரம்பரிய கிரிகளை செய்துட்டு நம்மளும் இருப்போம் சொன்னா நம்ம இடத்துல வந்து கர்த்தர் நினைச்ச முடியாது, பேச முடியாது. நம்மளை பார்த்து நீ ஒரு பராக்கிரமசாலி சொல்லி கர்த்தர் ஒரு நாள் சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லணும், நீ ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும்னு சொல்லி விரும்புவீங்கன்னு சொன்னா இந்த நாளில் கூட நம்ம எதை தகர்க்கணுமோ அதை தகர்க்கணும், எதை வெட்டி போடணுமோ அதை வெட்டி போடணும். இந்த வாலிப நாட்கள்ல நம்ம நினைச்சணும், அதுக்காக நினைச்சு கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கணும். ஜெபிப்போம் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காலத்தை கர்த்தர் நினைச்சவர் நிச்சயமாக விடுதலை செய்வார். நம்ம இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரும்படியாக நினைச்சலாம். நம்ம எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நினைச்சு ஒப்பு கொடுக்கலாம், நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமையா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற நாளில் கர்த்தாவே ஒரு கிதியோனை போல ஆண்டவரே சபா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே பாகாலை வழிபட்டு ஆண்டவரே அப்பா விக்கிரக தோப்புகளை வைத்து வணங்கினாலும் ஆண்டவரே அப்பா கிதியோனை கர்த்தாவே அப்பா ஒரு பராக்கிரமசாலியை நீ அவனை கண்டீர் ஆண்டவரே. அப்படியா இந்த நாளில் கர்த்தாவே கூடியிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே இயேசுவே ஒரு கிதியோனை போல கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நெருங்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரோடு நீ பேசும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோமையா. நீ எங்களோடு இருக்கிறீர்கள் கர்த்தாவே, அநேகர் கண்டுகொள்ளும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிதியோனை கொண்டு கர்த்தாவே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த ஆண்டவரே மீதியானிகளை முறியடித்த தேவன் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா சத்துருக்களும் ஆண்டவரே இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படும்படியாய், இப்பொழுதே உடைக்கப்படும்படியாய், இப்பொழுதே அழிக்கப்படும்படியாய் கர்த்தாவே எங்களுக்காய் கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோமையா. எங்களுக்காய் கர்த்தாவே நீர் யுத்தம் பண்ணும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மீதியான பாளையங்களை கர்த்தாவே நீர்
ஆசீர்வாத வாய்ப்பு கொண்ட ஆசீர்வாதத்திற்காக முடிவு ஜெபமாக எஸ்ரா ஜெபம். விஜய் ஜெபம். இன்னும் அதிகமாய் தகப்பன அப்ப இந்த சபையில் தகப்பன உங்களை கொண்டு வந்து சேருங்க தகப்பன அப்பா சோதரிக்கிற தகப்பன அப்பா இன்னும் அதிகமாய் அப்பா அழகாக சோதரிக்கிறோம் அப்பா உங்களை கூடுகிற தகப்பன ஆசீர்வதிக்க முடியாது அப்பாவை சோதரிக்கிற தகப்பன அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழிநடத்துங்க பேசு நடக்குதாவே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சந்திர ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை